யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 131வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 129ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, கிளரேசியன் சபை விவிலிய பணியகத்தால் முன்னெடுக்கப்பட்ட விவிலிய மாநாடு என்ன கருப்பொருளில் நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை விவிலிய பார்வையில் ஜூபிலி ஆண்டு. இரண்டாவது கேள்வி, தீபக மறைக்கோட்ட புனித சிந்தாத்திரை அன்னை யாத்திரை தல திருவிழா எப்போது கொண்டாடப்பட உள்ளது? இதற்குரிய சரியான விடை புரட்டாசி மாதம் 27ஆம் திகதி. மூன்றாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட இளையோர் ஞாயிறு தின சிறப்பு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜேசுதாஸ். நான்காவது கேள்வி, முல்லைத்தீவு லபனி சிறுவரில்ல இயக்குனரும் நிறுவனரும் யார்? இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை நெபில் கூஞ்சே. ஐந்தாவது கேள்வி, தீபக மறைக்கோட்ட சாட்டி திருத்தலம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது? இதற்குரிய சரியான விடை 471 ஆண்டுகள். ஆறாவது கேள்வி, இலங்கை தேசிய கல்வி நிர்வாகமும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து முன்னெடுத்த கிறிஸ்தவ பாட ஆசிரியர்களுக்கான செயலமர்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட மறைக்கல்வி நிலைய கேட்போர் கூடத்தில். ஏழாவது கேள்வி, மன்னார் படுகொலையின் எத்தனையாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் நினைவு கூறப்பட்டது? இதற்குரிய சரியான விடை 40ஆம் ஆண்டு. எட்டாவது கேள்வி, முல்லைத்தீவு மறைக்கோட்ட பீட பணியாளர்களுக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை மாங்குளம் புனித டொன்பொஸ்கோ சிறிய குறுமடத்தில். ஒன்பதாவது கேள்வி, பன்னி ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பன்னி ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவன மண்டபத்தில். பத்தாவது கேள்வி, யாழ் மாகாண பாடசாலைகளுக்கிடையே நடைபெற்ற ரோபோ மற்றும் புத்தாக்க போட்டியில் புனித பத்திரிசியார் கல்லூரியின் எத்தனை மாணவர்கள் வெற்றியேற்றினர்? இதற்குரிய சரியான விடை 3 மாணவர்கள். 11வது கேள்வி, வத்திக்கானில் நடைபெற்ற 2 இளம் புனிதர்களை அறிவித்த சடங்கு எப்போது நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை புரட்டாசி மாதம் 7ஆம் திகதி. 12வது கேள்வி, திருத்தந்தை 14ஆம் லியோ அண்மையில் எத்தனையாவது பிறந்த தினத்தை கொண்டாடினார்? இதற்குரிய சரியான விடை 70வது பிறந்த தினம். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறிய தருகின்றோம். 074 1626 719 074 1626 719. தொடர்ந்து வினாவிடை 131ற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, இயேசுவே உலக மீட்பர் என்பதை நாம் எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, தியாக தீபம் திலீபனின் எத்தனையாம் ஆண்டு அண்மையில் நினைவு கூறப்பட்டது? மூன்றாவது கேள்வி, தியாக தீபம் திலீபன் எத்தனை அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணா நோன்பு இருந்தார்? நான்காவது கேள்வி, தேசிய ரீதியில் நடைபெற்ற ரோபோ தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க போட்டியில் விசேட பரிசு பெற்ற புனித பத்திரிசியார் கல்லூரி மாணவன் யார்? ஐந்தாவது கேள்வி, யாழாயரை சந்தித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதரக அரசியல் மற்றும் பொருளாதார ஆலோசகர் யார்? ஆறாவது கேள்வி, சுண்டுக்குழி புனித யுவானியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட
நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் முப்பொன் விழாவில் மீள்பதிப்பு செய்து வெளியிடப்பட்ட 2 நூல்களும் எவை? 7வது கேள்வி, முல்லைத்தீவு மறைக்கோட்ட மேய்ப்பு பணி பேரவை கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? 8வது கேள்வி, கொழும்புத்துறை புனித வளனார் முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையாவது ஆண்டு நினைவு கூறப்பட்டது? 9வது கேள்வி, பரந்தன் சிவபுரம் கிராம இளைஞர் உலகம் இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட உலக சமாதான தினம் என்ன கருப்பொருளில் நடைபெற்றது? 10வது கேள்வி, புனித பத்திரிசியார் கல்லூரி தமிழ் தூது தனிநாயகம் அடிகள் முத்தமிழ் மன்றத்தால் முன்னெடுக்கப்பட்ட முத்தமிழ் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? 10வது கேள்வி, புனிதராக அறிவிக்கப்பட்ட புனித கார்லோ அக்யூடிஸ் எதன் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார்? 12வது கேள்வி, தூய காவல் தூதர்கள் நினைவு நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். இந்த கேள்விகளுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.